செமிஃபைனல் மேட்ச் வீராணத்துக்கும் ஒன் டே கிங்ஸ்க்கும் நடக்குது. ஒன் டே கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒன் டே கிங்ஸ்க்காக தொடக்க ஆட்டக்காரர்கள்லாம் வந்து பிரேமு சஞ்சு இறங்கியிருக்காங்க. வீராணம் அணிக்காக கார்த்திக் முதல் ஓவரை வீச வந்திருக்கிறாரு. முதல் பந்து அருமையாக வீசியிருக்காரு கார்த்திக். ஒரு ரன். லெக் சைடில் தட்டப்பட்ட பந்து, ஒரு ரன். அருமையான பந்து, அருமையாக டாட் போட்டிருக்காரு. டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பால். தனது அணிக்காக முதல் ஓவரை சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார் கார்த்திக். முதல் பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து. ஒரு ரன். கார்த்திக் தனது அணிக்காக பவர் பிளே ஓவரை சிறப்பாக வீசியிருக்கிறார். ஓவரை போடுறாரு சதீஷ். அருமையான பந்து, முதல் பந்தை அருமையாக வீசியிருக்கிறார் சதீஷ். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டுமே. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு ரன் மட்டுமே. சதீஷும் தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசி வருகிறார். அருமையான அடி, லெக் சைடு அடிக்கப்பட்ட அருமையான அடி. 6. சிறப்பான ஒரு அடி அடிச்சிருக்கிறார் பிரேம். லாங் ஆனில் அடிக்கப்பட்ட அருமையான அடி. ஒரு ரன். இரண்டாவது பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து. ஸ்கொயர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன். சிறப்பான ஒரு அடி. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. தனது அணிக்காக மூன்றாவது ஓவரை வீச வந்துள்ளார் கார்த்திக். அருமையான பந்து. லெக் பை என்ற முறையில் ஒரு ரன். அம்பையரால் வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பால், ரீபால் ஃபர்ஸ்ட் பால். அருமையான ஒரு அடி, நேருக்கு நேர். 4 ரன்கள். அருமையான பந்து, தொட்டு விட்டு ஒரு ரன் மட்டுமே. கூட்டப்பட்ட ஷாட்டு லெக் சைடில். ஒரு ரன் மட்டுமே. அருமையான ஒரு கட் ஷாட். 4 போகலன்னு நினைக்கிறேன். அங்கே செடி நிறையா இருக்குது, அதனால் தடுத்துருச்சு. 2 ஓட்டங்கள் மட்டுமே. வைட், அம்பையரால் வைடன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ, அருமையான பந்து.
மீண்டும் அருமையாக வீசிக் கொண்டிருக்கிறார் கார்த்தி. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 27. தனது அணிக்காக 4வது ஓவரை வீச வந்துள்ளார் கார்த்தி. லெக் சைடில் அடிக்கப்பட்ட ஒரு அடி, சரியாக அடிக்கலான்னு நினைக்கிறேன். கேட்ச், சிறப்பான முறையில் கேட்ச் அண்ட் பிரேம் அவுட் ஆகி வெளியேறுகிறார் சிறப்பான கேட்சின் காரணமாக. அருமையான ஒரு பந்து, டாட் பால். அருமையான ஒரு கட் ஷாட். மறுபடியும் அதே திசையில் செடியில் போய் அடிச்சு நின்றுருக்கு. 4 போகல, 2 ரன் மட்டுமே. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, 1 ரன் மட்டுமே. ஸ்ட்ரெயிட் திசையில் அருமையாக அடிக்கப்பட்ட ஒரு அடி, 6. லெக் சைடில் அடிக்கப்பட்ட அடி, ஒரு 4 ஓவர் முடிவில் 37. 5வது ஓவரை வீச வந்துள்ளார் சேகர். அருமையான ஒரு அடி. அம்பையர் மேலே பால் அடிச்சிச்சுங்க. நகர்ந்து நிற்கலாம் அம்பையரை. லாங் ஆஃபில் அடிக்கப்பட்ட அருமையான அடி. அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லேயே அடித்து நின்றுச்சுங்க பால். அதன் காரணமாக 2 ரன் ஓடி இருக்காங்க. அருமையான ஒரு பந்து, ஃபுல் டாஸ் பால், 1 ரன் மட்டுமே. வைட் பால். மீண்டும் ஒரு வைட் பால். அருமையான ஒரு அடி, சிறப்பான ஒரு ஃபீல்டிங், 1 ரன் மட்டுமே. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. 6வது ஓவரை வீச வந்துள்ளார் ஜீவா. தனது அணிக்காக 6வது ஓவரை வீச வந்துள்ளார் ஜீவா. லெக் சைடில் அடிக்கப்பட்ட ஒரு அடி. ஓ, நல்ல ஃபீல்டிங். டைவ் அடித்து விழுந்துருக்காரு. கேட்ச் பிடிக்கல. லெக் சைடில் அடிக்கப்பட்ட சிறப்பான ஒரு அடி, 4. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் டிராப், 2 ஓட்டங்கள். கேட்ச் டிராப் ஆகி 2 ஓடிட்டாங்க. லெக் சைடில் அடிக்கப்பட்ட சிறப்பான ஒரு அடி, 4 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையாக வீசப்பட்ட பந்து, லெக் பை என்ற முறையில் 1 ரன். லெக் சைடு அடிக்க பார்த்தார் பேட்ஸ்மேனை. ஹெட்ஜ் ஆகி ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு, பாட்டம் ஹெட்ஜ் ஆகி. 1 ரன். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 57. 7வது ஓவரை தனது அணிக்காக வீச வந்துள்ளார் சேகர். ஒரு ரன் ஓடிட்டாங்க.
அம்பையரால் வைடு அறிவிக்கப்பட்டது. எக்ஸ்ட்ரா பம்ப் ஆகுதுங்க பால். வைடு பால். டாப் பிச். சிறப்பான ஒரு பந்து. விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார் பேட்ஸ்மேன். கவர்ஸில் அடிக்கப்பட்ட அருமையான ஒரு அடி. ஃபீல்டு மிஸ் செய்யப்பட்டு 2 ரன்கள் ஓடிட்டாங்க. அருமையான ஒரு கட் ஷாட் அடிச்சிருக்காருங்க அருண். செடியில் பட்டு பால் ஸ்லோவாக ஆயிடுச்சு. இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான ஒரு ஃபீல்டிங். எட்ஜாய் வர பால் இப்படி ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. 1 ரன் மட்டுமே. ஒரு ரன் மட்டுமே. 7 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 67. 8வது ஓவரை தனது அணிக்காக வீச வந்துள்ளார் அரவிந்த். அருமையான ஒரு கட் ஷாட். 1 ரன் மட்டுமே. லெக் பை என்ற முறையில் 1 ரன். வைடு மற்றும் 4. வைட் ப்ளஸ் 4 ரன். லெக் சைடு தட்டப்பட்ட பந்து. இரண்டு ஓட்டங்களை பெற்றுள்ளது. லாங் ஆஃபில் அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன் மட்டுமே. லெக் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன் மட்டுமே. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பாலோட முடிச்சிருக்கார் அரவிந்த். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 78. தனது அணிக்காக 9வது ஓவரை வீச வந்துள்ளார் ஜீவா. ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட சிறப்பான ஒரு 6. போன பால் வீடியோ எடுக்காம விட்டாச்சு. ஓ 2 பேரும் கேப்பில் போன பால். 4 ரன்ஸ். லாங் ஆனில் அடிக்கப்பட்ட 6. மரம் மறைச்சிக்கிச்சிங்க கரெக்டாக அந்த ஃபீல்டரை. 6 ரன். டாட் பால். வைட் பால். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் பேட்ஸ்மேன். ஒன்பது ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 97. போன ஓவர் சிறந்த பேட்ஸ்மேனாக அடிச்சிட்டாரு. ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. 10வது ஓவர் மற்றும் இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஓவரை சதீஷ் வீச வந்துள்ளார். முதல் பந்து மிகப்பெரிய ஒரு 6. மிட் விக்கெட் திசையில்
கணபதி தனது அணிக்காக முதல் பந்தே 6 அடிச்சிருக்காரு. டாட் பால். கவர்ஸ் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் கணபதி. தனது அணிக்காக அடுத்த களமிறங்குகிறார் ஆப்பிள் அருள்மணி. கேட்ச் டிராப். அவுட் ஆகி பேட்ஸ்மேனே வெளியேறுகிறார். அம்பையர் அவுட்டு கொடுக்கல, பேட்ஸ்மேனே வெளியேறுகிறார். ரன் அவுட். 10 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 106. 107 அடித்தால் வெற்றி. தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வந்துள்ளார் ஸ்ரீராம். அருமையான பந்து. வைட் பால். டாட் பால். அருமையான பந்து, டாட் பால். தொடர்ந்து டாட் பாலை வீசி வருகிறார் தனது அணிக்காக ஸ்ரீராம். கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4 மாறுமா? நல்ல ஃபீல்டிங், சிறப்பான ஃபீல்டிங். 4. ஃபீல்டரை 4 கொடுத்துட்டாரு. லாங் ஆஃபில் அடிக்கப்பட்ட பந்து சிறப்பான ஃபீல்டிங். 1 ரன் மட்டுமே. லெக் பை என்ற முறையில் 1 ரன். முதல் ஓவரின் முடிவில் அணி எண்ணிக்கை 7. தனது அணிக்காக அடுத்த ஓவர் வீச வருகிறார் பாலு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. லெக் பை என்ற முறையில் 1 ரன். காலில் அடிச்சு வச்சுங்க, கால் இல்லைன்னா போல்டு. அருமையான ஒரு அடிங்க. காம்பவுண்டு தாண்டி வெளியே போயிடுச்சுங்க. சிறப்பான ஒரு அடி. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். கவர் திசையில் அடிக்கப்பட்ட சிறப்பான ஒரு அடி. 4. மிட் விக்கெட் திசையில் அடிக்கப்பட்ட அருமையான ஒரு பவுண்டரி. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வந்துகிறார் அருள்மணி என்கின்ற ஆப்பிள். வைட் பால்.
வைட் பால். லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். காந்திராஜ் சிறப்பாக கேட்ச் செய்துள்ளார். ஸ்கொயர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4. இந்த கம்பியில் அடித்து அந்த பக்கம் போயிடுச்சுங்க பால். 1 ரன் மட்டுமே. லைனில் அடித்தா ரீபாலுங்க. ரீபால் போடுறாங்க. நோ பால். பிட்சுக்கு வெளியே போட்டாருங்க பாலை. நோ பால். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால் தாங்க நல்லா போடுறாங்க. போல்டு எடுக்கிறாங்க. போன மேட்ச்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. வைட் பால். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. 4வது ஓவரை வீச வந்துள்ளார் தனது அணிக்காக பிரேம். ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட சிறப்பான பந்து 4. மிட் விக்கெட்டில் அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்கள். கவர்ஸ் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து செடியில் அடித்து நின்றுச்சுங்க பால். 2 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையான ஒரு அடி. லாங் ஆஃப் திசையில் 6. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 53. 5வது ஓவரை வீச வந்துள்ளார் தனது அணிக்காக சத்தீஸ்வரன். லாங் ஆஃபில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. அருமையான பந்து. பவுலரை கேட்ச் பிடிச்சிருக்கலாம், அவரால் நவர முடியல. வைட் பால். அருமையான பந்து. அருமையான ஒரு ஷாட். 4 ஓட்டங்கள். லாங்கனில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. லெக் பை என்ற முறையில் 1 ரன். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 61. தனது அணிக்காக 6வது ஓவரை வீச வந்துள்ளார் முருகன். லாங் ஆனில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. அருமையான ஒரு பந்து. டாட் பால். அருமையான ஒரு பந்து. மீண்டும் ஒரு டாட் பால்.
லெக் சைடில் அடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடி. ஓ, கேட்ச் டிராப். ரன் அவுட். கேட்ச் ட்ராப் ஆகி ரன் அவுட் ஆகிடுச்சு. இந்த பேட்ஸ்மேனு கேட்ச் ட்ராப்பு, அந்த பேட்ஸ்மேன் ரன் அவுட்டு. சிறந்த த்ரோ, சிறப்பான த்ரோ அடி. அருமையான ஒரு பந்து. தனது அணிக்காக முருகன் சிறப்பாக பந்து வீசி வருகிறார். சிறப்பான விக்கெட் கீப்பிங்க, நல்ல ஸ்டம்பிங். அவுட் கொடுத்துருக்கார் அம்பையர். தனது அணிக்காக முருகன் சிறப்பாக பந்து வீச 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 63. 7வது ஓவரை தனது அணிக்காக வீச வந்துள்ளார் ஸ்ரீராம். அம்பையர் நோபால் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால். அருமையான பந்துங்க, ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரெயிட் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு அடி, ஒரு ரன் மட்டுமே. சிறப்பான ஃபீல்டிங்க. பேட் பவுலர் நின்ட்டாருங்க. லாங் ஆஃபில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன் மட்டுமே. கேட்ச் பிடிச்சிருக்கலாம், ஃபீல்டர் விட்டு பிடிச்சிட்டாரு ஒரு ரனுக்கு. டாட் பால். கவர் திசையில் அடிக்கப்பட்ட அருமையான ஒரு அடி, 6. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க, நல்ல கம்பேக் கொடுத்துருக்கார் பவுலர். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 75. 8வது ஓவரை வீச வந்துள்ளார் தனது அணிக்காக சத்தீஸ்வரன். எஞ்சியுள்ள 3 ஓவருக்கு 32 ரன் ஆடுங்க. லாங் ஆஃபில் அடிக்கப்பட்ட பந்து, 2 ரன்கள் ஓடிட்டாங்க. அருமையான ஒரு பந்து வீச்சுங்க, சிறப்பாக வீசிருக்காரு பவுலர். நல்ல கம்பேக் கொடுக்குறாரு. லெக் சைடில் அடிக்கப்பட்ட சிறப்பான ஒரு அடி, கேட்சாக மாறுமா? இரண்டு ரன்னாக மாறிவிட்டது. ஐயோ, கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாருங்க. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. மாற்றி மாற்றி அந்த ஃபீல்டர்கிட்டே போகுது பாலு. பேட்ஸ்மேன் கிரீஸ்குள்ளே வைக்காதனால ஒரு ரன்னே இல்லைன்ட்டாங்க. நல்ல ஒரு த்ரோ. கீப்பர் 2 அடிச்சிருந்தா அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் கீப்பர் கத்துறாங்க. சரியாக பார்க்கல. லெக் பை என்ற முறையில் 4. கீப்பர் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. 4 ரன்னு போயிடுச்சுங்க க்ரூஷியல் டைமில். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 85. தனது அணிக்காக 9வது ஓவரை வீச வந்துள்ளார் முருகன். இவர் போன ஓவர் 2 ரன்னு மட்டும் பிடிச்சி போட்டு நல்லா கொடுத்துருந்தாருங்க. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 12 பந்துக்கு 22 ரன்னு தேவை. அருமையான பந்து. வைடு பால் கொடுத்துருக்காரு அம்பையர். அருமையான ஃபீல்டிங்க. 1 ரன் மட்டுமே.
லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா 6 ஆகுமா? 6. லாங் ஆஃப் திசையில் 6 அடிச்சிருக்காருங்க. கேட்சை பிடிக்காம ஒரு ஸ்டம்பீட்டுக்கு போயிட்டு கேட்சை விட்டாருங்க. அருமையான ஒரு பந்து வச்சு. இந்த பேட்ஸ்மேனுக்கு இது 3வது லைஃபுங்க. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4. 4 ரன்கள். மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கம் திருப்பிட்டு இருக்காருங்க. 3 லைஃப் விட்டு இந்த பேட்ஸ்மேன் தான் அடிச்சிட்ருக்காரு. மேட்சை முழுசாக பேட்டிங் பக்கம் திருப்பிட்டாருங்க. 8 பாலுக்கு 8 ரன் மட்டுமே அடிக்கணும். மிடில் பேட்டில் அடிச்சிருக்காருங்க. 2 ரன். ஒன்பது ஓவருக்கு அணியின் எண்ணிக்கை 100. கடைசி 6 பந்துக்கு 7 ரன்கள் மட்டுமே தேவை. டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லை அடித்து வின் பண்ணுவாங்களா பார்ப்போம். கடைசி ஓவரை வீச ஃபீல்டிங் அணிக்காக பிரேம் வந்திருக்கிறார். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. பால் கட் ஆயிடுச்சுங்க. ஃபீல்டர் விழுந்து தடுத்துட்டாரு. 2 ரன் மட்டுமே. முடிஞ்சுங்க மேட்ச்சு. வைடு +4 ஆயிடுச்சு. மேட்ச்சு முடிஞ்சுங்க. பேட்டிங் டீம் வின் பண்ணிட்டாங்க. சாரிங்க, ஸ்கோர் இஸ் லெவல். மேட்ச் ட்ரா ஆயிடுச்சுங்க. 1 ரன் அடிக்கணும் இன்னும். அருமையான ஒரு அடிங்க. 6. வின்னிங் ஷாட் 6ல் முடிச்சிருக்காருங்க ஜீவா.